இந்த பரிசுத்த ஓநாளின் அருமையான மாலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளோடு தெய்வ சத்தியத்தை சற்று நேரம் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் இந்த மட்டில்லாத கிருபிக்காக சோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டு இப்பொழுதுதான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வாரம் முடிஞ்சு 2வது வாரம் முடிகிற நிலைக்கு வந்துட்டோம். தேவன் மகத்துவமான கிருபையினாலும் இறக்கத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் நான் தெரிந்து கொண்ட பாகம் பலவீனத்தில் பலனை காட்டுகிற தேவன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக லாஸ் ஏஞ்சலஸ் என்கிற பட்டணத்தில் நாங்கள் குடும்பமாக ஒரு காட்சி சாலைக்கு சென்றிருந்தோம். அங்கு ஒரு அழகான ஓவியம் இருந்த சித்திரை வரையப்பட்டிருந்தது. எண்ணெயினால் தீட்டப்பட்ட ஒரு அருமையான படம். அந்த ஓவியானது பெலிசாரியஸ் என்ற ஒரு பிரபல தளபதி. அவர் கிபி 6வது நூற்றாண்டில் மிகப்பெரிய போர் வெற்றிகளை பெற்றவர். வட ஆப்பிரிக்கா, இத்தாலியா, பாரசீகம் போன்ற பகுதிகளில் மாபெரும் வெற்றியை கண்ட இந்த போர் சேவகர் அவர் வாழ்க்கையில் வேலையில் திடீரென பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். எதிரிகள் அவரை கண் வைத்து எப்படியாவது அவரை தள்ள வேண்டும் என்று இந்த தளபதி கூட வேலை செய்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் எப்படியாவது அந்த வேலையில இருந்து கடத்த வேண்டும் என்று சதி செய்து அவரை வேலையிலிருந்து ஓய்வு பெறும்படி பண்ணினார்கள். பண்ணின சில வருடங்களில் வறுமை அவரை நெருக்கிட்டு அவருடைய உடல் நலமும் மடமடவென்று குறைந்தது. கண் பார்வையை இழந்தார். அந்த மாபெரும் தளபதி இப்பொழுது உதவியற்றவராக உதவிக்காக பார்த்த பொழுது ஒரு சிறுவன் 10 வயது அல்லது 12 வயது உள்ள ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்து அவன் அவருக்கு உதவி செய்யுமாறு கேட்டிருந்தார். அந்த சிறுவன் அந்த தளபதியை மிக நன்றாக கவனித்துக் கொண்டான். இளமையான இருந்த பொழுதிலும் அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவன் செய்தான். வறுமையை நெருக்கி அந்த தளபதிக்கு காலில் போடுவதற்கு கூட சரியான பாதரட்சை இல்லை. மாபெரும் தளபதி பாதரட்சை இல்லாமல் கண் தெரியாமல் அந்த இருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் ஒரு மலை உச்சியில் இருந்தார்கள். திடீரென ஒரு பாம்பு அவனை கடித்து அவன் கீழே விழுந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதை கண்டு அந்த குருடான அந்த தளபதி அவனை தூக்கி தோளில் மேல் ஏற்றி மலையிலிருந்து இறங்கி அவனை மருத்துவம் செய்யுமாறு கொண்டு வந்தார் என்ற கதை சொல்கிறது. இந்த கதை வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும் நமக்கு இதை என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், ஒரு தளபதி, பெரிய தளபதி, நேர்மையாக ஜீவித்த ஒரு தளபதியை குற்றவாளி என்று அவரை தண்டித்து அவர் பதவியிலிருந்து இறக்கி அது நம்முடைய கிறிஸ்து பெருமானுக்கு பரலோகத்தை விட்டு வந்த மகிமையை விட்டு அவரை கல்வாரியில் அறைந்ததை எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த சூழ்நிலையில் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆண்டுகளுக்கு முன்பதாக துருக்கி தேசத்தில் உள்ள 7 சபைகளை காண்பதற்காக ஒரு கூட்டமாக நாங்கள் இங்கிருந்து சென்றோம். அங்கே சென்ற பொழுது முதலாவதாக எங்களை எந்த இடத்திற்கு கொண்டு போனார் என்றால், பெர்கமு என்ற சபைக்கு கொண்டு போனார்கள். அந்த இடத்தை போகும் முன்பதாக வேதாகமத்தில் உள்ள பாகத்தை அவர்கள் வாசிப்பது உண்டு.
அந்த சபையினுடைய ஒரு சின்ன முக உரையை போல அங்கு சில வார்த்தைகளை சொல்ல பின்பு அந்த எங்களுடன் வந்த டூர் கைட் எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த இடத்திற்கு சென்ற மாத்திரத்தில் எனக்கு ஒரு நடுக்கமும் பயமும் ஏற்பட்டது. பெருகமு எங்கள் சபை பற்றி வேதாந்தத்தை சொல்லும் பொழுது அங்கே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அந்த இடத்தில் ஒரே ஒரு சின்ன பெட்டி கடை போன்ற தட்டினால் செய்யப்பட்ட ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் அங்கு உள்ள தெய்வங்களின் உருவங்களை அங்கு வைத்து வித்தார்கள். ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கும் என்று நான் இதை எதிர்பார்த்து போனேன். ஆனால் அந்த இடத்தில் வந்து வெறும் சம பூமியாக இருந்தது. அதை சற்று தள்ளி போகும்போது அந்த பூமியானது, நாங்கள் மலை உச்சியில் இருக்கிறோம், அது மிகவும் பள்ளமான இடமாக இருந்தது. அதை பார்க்கும் பொழுது அந்த பள்ளத்தில் மத்தியில் பெரிய தூண்கள் இருக்கிறதை நான் பார்த்தேன். என்ன ஏற்பட்டிருக்கிறது என்றால், அநேக ஆண்டுகளாக அந்த பகுதிகளில் பெரிய பூமி அதிர்ச்சி உண்டு. அந்த பூமி அதிர்ச்சிகள் மூலமாக அந்த மலை சரிந்து பாதி இடத்தில் மேலிருந்த ஆலையை அது மலையின் மத்தியில் இருக்கிற மாதிரி கீழே காட்டப்பட்டது. அதையும் நான் இறங்கி பார்த்த பொழுது அங்கே ஞான தொட்டி ஒன்று இருக்கிறதே நான் கண்டேன். இந்த சபையின் பெருகமு சபையில் பற்றி கூறும் பொழுது அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி அங்கு கூறப்படுகிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. பாலாம் என்ற தீர்க்கதரிசியினுடைய கொள்கைகளையும் அவருடைய வேலையும் பற்றி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அந்த கொடூரமான ஒரு மனிதன் பண ஆசைக்காக தேவனுடைய பிள்ளைகளே அவன் விட்டு போடுவதற்கு ஆயத்தமாக இருந்த மனிதன். அவருடைய சரித்திரத்தை என்னாகமம் 22வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். தேவன் பாராக் என்ற மன்னன் ஆண்ட காலம், அதே இந்த பிளேயாம் என்ற தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது மோசையினுடைய ஊழியமும் அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தில் அருகில் நிற்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் அவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும். அதற்கு முன்பதாக மோவாபின் ராஜா மிகவும் பயந்து, இவர்களை எப்படியாவது நாம் வெற்றி பெற முடியாது, ஆனால் என்ன பண்ணுவோம் என்றால் அவர்களை சபித்தால் ஒருவேளை அவர்கள் மேல் சாபம் வரும், அவர்கள் தோற்று போவார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு குடுகுடுக்காரன், அல்லது நான் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்ல விரும்பவில்லை, தீர்க்கதரிசி யாரென்றால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் இந்த பிழையாமே தேவன் அழைக்கவும் இல்லை,
அபிஷேகம் பண்ணப்படவும் இல்லை, அனுப்பவும் படவில்லை. இந்த பிலேயாம் அங்கிருந்த மக்கள் நம்பினார்கள், இவன் சொல்வதெல்லாம் பலிக்கும். அதனாலே பாராக் என்ற மன்னன் என்ன பண்ணினான் என்றால், ஆட்களை அனுப்பி அவனுடைய பாராக் இருந்த இடத்திற்கும் பிலேயாம் இருந்த இடத்திற்கும் ஒரு 400-500 மைல் தூரம் ஆட்களை அனுப்பி அவனை கொண்டு வந்து, உனக்கு வேணுங்கிற செல்வத்தை எல்லாம் தருவேன், ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளை நீ சபிக்க வேண்டும். நீ சபித்தால் அவருடைய ஆசீர்வாதம் போய்விடும். அப்படி என்றால் நாங்கள் இஸ்ரேல் ஜனங்களை மேல் வெற்றி அடைவோம் என்ற ஒரு தீர்மானத்தை போட்டு, உனக்கு எவ்வளவு பணம் என்றாலும் நான் தருகிறேன், நீ போய் செல் என்று ஆட்களை அனுப்பி அங்க பிலேயாமை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பலமுறை ஆண்டவர் அவனுக்கு எதிராக நின்று, நீ போகாத, நீ போகாத, போகாத என்று 3 தடவை சொல்றார். அன்புள்ள ஆண்டவர் சில வேளைகளில் நாம் அவ்வாறு நிற்கும் போது அவர் என்ன சொல்றாரு, போய் படி, போய் பாடத்தை படி என்று அனுமதிக்கிறார். அவர் அனுபவித்தார் என்றால் அது அவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் அல்ல. நாம் வழியில் செல்ல வேண்டும் என்றால் அவர் நம்மை தடுப்பது கிடையாது. அவண்ணமாகவே பாலாக்கை போக அனுமதித்தார். பாலாக் போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய எரிந்த பலவீனமான கழுதையானது, நாம் நன்கறிவோம், போக மறுத்தது. பாலாக் பலவானவன் ஆனவன் ஏனென்றால் அவனுக்கு கையில் அந்த கழுதையை அடிப்பதற்கு ஒரு பெரிய தடியை வைத்திருந்தான். இந்த பலவீனமான கழுதையை அவன் தாக்குவதற்கு ஆயத்தமாகவே வந்திருந்தான். அந்த போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த கழுதையானது என்ன பண்ணுது என்றால், அவனை சுவரில் தள்ளி அவன் கால்கள் சுவரில் தேய்க்குமாறு பண்ணி, அவன் மிக வேதனையில் கழுதின் மேல் கத்தி பார்த்தான், அடித்தான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை அடித்த பொழுது கழுதையானது மந்த வாயுடைய அந்த கழுதையானது பேச ஆரம்பித்தது. நான் உனக்கு இத்தனை ஆண்டுகளாக நான் உனக்கு பணிவிடை செய்திருக்கிறேனே, உனக்கு எப்போதாவது நான் தீமை செய்ததுண்டா? ஏன் என்னை நீ அடிக்கிறாய் என்று அந்த கழுதையானது அவனோடு பேசினது. அந்த கழுதை பேசுகிறதை பார்த்த பொழுது பிலேயாமுக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லை, ஒரு அச்சமும் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஒரு கழுதை பேசியிருந்துச்சுன்னா நான் உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஊருக்குள்ள போய், சொல்லுங்க நான் இந்த கழுதைகிட்ட போயிட்டு இருக்கும்போது அந்த கழுதை என்கிட்ட பேசிச்சுன்னு ஊர்ல எல்லாத்திட்டையும் போய் சொல்வேன். நமக்கு அந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை, ஒரு அச்சமும் இல்லை. அந்த வேளையில் தேவன் அந்த கழுதையின் கண்ணரை திறந்தார். ஆனால் பாகாலின் கண்ணானது மூடப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசி என்பவன் எதிர்காலத்தை பார்க்க வேண்டிய ஒரு மனிதர், என்னென்ன நடக்கப் போகிறது, எந்த சவால்கள் இருக்கும், எத்தனை யுத்தங்கள் வர வேண்டும், எத்தனை வெற்றிகள் கிடைக்கும் என்பதெல்லாம் அறிய வேண்டிய இந்த தீர்க்கதரிசி குருடனாக இருக்கிறான். அந்த பலவீனமான அந்த கழுதையானது அங்கே இருக்கும் ஆபத்தை காண்கிறது. நான்
கவனிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் அநேக வழியில் வருகின்ற காலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நடக்கிற காரியத்தை பற்றி நாம் கவனிப்பதில்லை. அது பெரிய விபத்தாகும். நம்முடைய சபையில் அநேகர் விபத்து காலம் வருகிறது, கிறிஸ்தவர்கள் விசேஷமாக கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று பிற்காலத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அநேகர் என்ன பண்றதுன்னா, நிகழ்காலம் இப்போ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு நாம் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத மறந்துட்டோம். நாம் வாழ்க்கையில முதல்ல படிக்க வேண்டிய பாடம் அது. நாம் வருங்காலத்தை பற்றி பேசுறது நல்லதுதான், தீர்க்க தரிசனம் நல்லது. ஆனால் நிகழ்காலத்தை நாம் கைவிட்டோம் என்றால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பதை எனக்கு சற்று ஐயமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்ப்பது நல்லதுதான், கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்திய நாளை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? பாலாமனுடைய கதை அதுதான். பலவீனமான ஒரு மனிதன், அதிகாரம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா, அந்த கழுதையை, பலவீனமான அந்த கழுதையை அடித்து அதை நொறுக்கி அவனை தனக்கு பணியை செய்கிறான். அந்த கழுதையை பேசின பிறகு கூட அவனுக்கு அறிவு வந்த மாதிரி தெரியல. ஆண்டவர்கிட்ட போறான். என்னுடைய ஆண்டவர், அது நீங்க 22வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆண்டவர்னு சொல்றான். இல்லையா? மெய்தெய்வமாகிய யெகோவாவை ஒரு நாளும் தொழுது கொண்டானோ என்பதை எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஏன் அவன் ஆண்டவரை என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறான்? தேவன் அதை அனுமதிக்கிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய பாவம் என்ன பெரிய பாவம் என்றால், அவனுடைய பிலேயாமினுடைய பணம் அவனுடைய பைக்கில் எப்படியாவது வர வேண்டும். அதே ஒரே ஒரு வாஞ்சை தான், வேற ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், யெகோவா தேவன் மிகவும் இரக்கமுள்ள தேவன், அவர் பாவங்களை மன்னிக்கிற தேவன். நான் இதில் கொஞ்சம் காசு வாங்கினேன்னா அவர் என்ன மன்னிச்சிருவாரு என்கிற ஒரு கொள்கை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிருபை உண்டு, ஆனால் கிருபையை நாம் தாண்டும் பொழுது அது மிகவும் ஆபத்தான நிலைக்கு வந்து முடியும். இந்த பிலேயாம் துணிகரமாக அந்த தொழிலில் ஈடுபட்டான். ஒரு தடவை நான் வரமாட்டேன், என்னுடைய ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் அதை எப்படி சொல்வேன் என்று போகாமல் பிலேயாமினிடத்திலிருந்த மக்களை திருப்பி அனுப்பிவிட்டான். 2வது முறை பிலேயாமினிடத்திலிருந்து அதிகமான ஆட்கள் வந்து அவனோடு மீண்டும் பேசுகிறதை நாம் அறிவோம். நீர் வாரும், உண்மை நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்வோம், உமக்கு ஒரு குறைவும் இருக்காது, நீ அதுக்கு பிறகு ஓய்வு பெறலாம், நீ வேலை கூட செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவரை எப்படியாவது வரவழைக்க முயற்சித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அவன் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. 3வது முறை கொண்ட மாத்திரத்தில் அவன் திரும்பியும் ஆண்டவர்கிட்ட போறான். இந்த தடியாவது என்னை விடுவாரா, நான் எப்படியாவது அங்கு போய் அந்த பிலேயாமினுடைய பங்கை நான் பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு
சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆனால் நான் உனக்கு பேசுகிற வார்த்தைகளை தான் நீ பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். பிலேயாம் பாராக்கை பார்த்து, எனக்கு 7 பலிபீடங்களை கட்டு, 7 பலிபீடத்திற்கு பலிக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய் என்று சொல்லி ஒரு பலிபீடமாக ஏறி ஏறி சென்று பலி செலுத்தி கடைசியாக இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று அவன் முன் செல்லும் பொழுது அவன் சபிக்கவில்லை. அதற்கு பல ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தார் என்றால் அவர்களை ஆசீர்வதிக்க வைத்தார். இதை கண்ட மாத்திரத்தில் பிலேயாமுக்கு பாராக்குக்கு மிகுந்த கோபம். நான் இவனை சபிப்பதற்கு கொண்டு வந்தேன், ஆனால் இவன் என்ன பண்றான், ஆசீர்வதிக்கிறான். சொல்றான், ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒருவனை நான் எவ்வாறு சபிப்பேன்? இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சில வேளையில் அவர்கள் சபிக்கப்படுவதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கலாம். இந்த அனுபவத்தில் நான் படிக்க வேண்டிய முதல் பாடம், நாம் எதிர்காலத்தை மட்டும் பார்த்துவிட்டு நிகழ்காலத்தை இழந்து போவோம் என்றால் அது மிகவும் ஆபத்தான ஒரு முடிவிற்கு வர முடியும். இந்த நாட்களில் அநேகர் இந்த நாட்டிலும் நான் பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வனாத்திரத்துக்கு ஓடி போங்கள், மலைகளில் வீடு வாங்குங்கள், நிலத்தை வாங்குங்கள், அங்கு போனால் ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது என்று ஒரு தப்பான எண்ணம் வைத்திருக்கிறார்கள். மலையில போய் ஒரு வீடு வாங்கி நிலத்தை வாங்கி அங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே அங்க யாரு அந்த வீட்டுக்காரர், இந்த சகல செய்திகளும் அங்குள்ள அரசாங்கம் உள்ள அங்கத்தினர் அனைவருக்கும் தெரியும். மலையில போய் நீங்க தொலைபேசியை உபயோகித்தீர்கள் என்றால் அது நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுகிறீர்கள், யாரிடம் பேசினீர்கள், எத்தனை நிமிடம் பேசினீர்கள் என்ற எல்லா கணக்கையும் மற்றவர்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மலைக்கு ஓடுவதை பற்றி பேசுவதற்கு பதிலாக இந்த காலத்தில் அதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற வாழ்க்கை தான் முக்கியமான வாழ்க்கை. அப்படி ஒரு இக்கட்டு காலம் வரும்பொழுது தேவன் அதை பார்த்து கொள்வார். நாம் யாரிடமிருந்து ஓடி ஒளிய முடியாது. இந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலே நாம் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியும். சில 2 நாளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு வீடியோ ஒன்று யாரோ அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோ என்ன சொல்லிச்சுன்னா, வெனிசுவேலாவில் உள்ள தலைவரை அமெரிக்க அரசாங்கமானது சிறைச்சி பிடித்து இங்கு கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதற்கு முன்பதாக இந்த நாட்டு, அது உண்மையான கதை என்று நான் அறியவில்லை. ஏன்னா நான் அதை உண்மையான கதை என்று நான் பார்க்க முயற்சி பண்ண பொழுது அதற்கான சான்று எங்குமே இல்லை. ஆனால் இது கட்டுக்கதை என்று இருந்த பொழுதிலும் அதை என்ன சொல்கிறது என்றால், அந்த நாட்டு தலைவருக்கு பாதுகாவலராக இருந்த சிப்பாய்கள் அனைவரையும் CIA என்ற உளவாளிகள், அமெரிக்க நாட்டின் உளவாளிகள் விலைக்கு வாங்கி அவர் எந்த வீட்டில் எந்த நேரத்தில் இருப்பார், எந்த அறையில் இருப்பார் என்ற எல்லா செய்தியும் வர வர அமெரிக்க இராணுவத்துக்கு அனுப்பி பிடித்தார்கள் என்ற ஒரு பொய் செய்தியை கொடுத்து விட்டார்கள். அது பொய் செய்தியாக இருந்த பொழுதிலும் நான் கவனிக்க வேண்டியது என்றால், பணம் என்றால்
பிணமும் வாயை திறக்கும்பாங்க. அதை தான் இந்த பிழையாம் செய்தார். எப்படியாவது அந்த பணம் எனக்கு வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டும், நான் ஏன் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும், தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார்கள் அல்லவா, நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற ஒரு குறுக்கான வழியில் செல்வதற்கு அவன் வாஞ்சாக இருந்தான். கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி அநேக தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவானவர் எப்படி பிறப்பார் என்ற செய்தியை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் ஒருவராக கிறிஸ்துவானின் வருகையை பற்றி மோசே தீர்க்கதரிசி உபாம புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தாவீது துன்பப்படும் ராஜாவும் நித்திய ராஜாவும் என்று சங்கீதம் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். மீகா தீர்க்கதரிசி மேசியா பெத்லெகேம் தேசத்தில் பிறப்பார் என்கிற செய்தியை மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூறியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கன்னியால் பிறப்பு துன்பப்படும் ஊழியன் என்று ஏசாயா 7வது அதிகாரம் 14 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி தாவீதின் நீதியுள்ள கிளை என்று எரேமியா 23:5வது வசனத்தில் கூறுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி மேசியாவின் வருகை காலம் மற்றும் மரணம் என்ற இதை தானியேல் 9வது அதிகாரம் 24 26 வரை அவர் கூறுகிறார். சகரியா தீர்க்கதரிசி கழுதையின் மேல் வருவார் ராஜா குத்தப்பட்ட மேசியா என்று சகரியா 9:9 கூறப்பட்டிருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசி மேசியாவுக்கு முன்வரும் தூதன் என்று மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பட்டியலில் பாலாக்கும் இடம் இருக்கிறது. பிலேயாமுக்கு யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும் என்ற ஒரு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி இந்த அஞ்ஞானியான தேவன் அழைக்காத ஒரு தீர்க்கதரிசிக்கு மாபெரும் பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழுந்திருக்கும் என்று எண்ணாமம் 24வது அதிகாரம் 14 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட தேவன் தவறி போன மனிதர்கள் கூட அவருடைய நாமத்தின் மாமிக்கென்று அவர் உபயோகிக்கிறார். மனிதர்கள் பலவீனர்கள் விழுந்து போகிறவர்கள். ஆனால் அதில் பெரிய நம்பிக்கை என்னவென்றால், நான் விழுந்து போனாலும் நாம் எழுந்திருப்போமா என்பதுதான் கேள்வி. அதை தான் தேவன் விரும்புகிறார். பலவீனமான பாண்டமானது விழுவதற்கு மிகவும் வாய்ப்பாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் நாம் விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும். இந்த பிலேயாமுக்கு வரம் இருந்தது, ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லை. பண வேண்டும் என்ற ஒரு கௌரவத்தையும் நேசித்தான். தேவன் சித்தத்தை வளைக்க பார்த்து அதன் மூலமாக லாபம் பெறலாம் என்று முயற்சித்தான். அதுவும் முடியவில்லை. இஸ்ரவேலரை பாவத்தில் விழுந்து அவர்களை கவிழ்க்க கற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. இருந்த பொழுதிலும் தேவன் அவனை உபயோகித்திருக்கிறார். இதுக்கு இடையில நான் பார்த்த இன்னொரு வசனத்தை நான் பார்த்தேன்.
22வது அதிகாரம். இ- 23. நான் நீதிமானாக மறிக்க வேண்டும். வாழ்க்கையிலும் தவறாக ஜீவித்து தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக வழி நடந்து மறிக்கும்போது நான் நீதிமானாக மறிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை அவன் வைத்திருந்தான். வாழ்க்கையில் அவர் நடைபெறுவதில்லை. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அந்த அவனுடைய எண்ணம் வாஞ்சை நல்லதுதான். அந்த வாஞ்சைக்கேற்ற வாழ்க்கை இல்லை, நடத்துதல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் படிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். மறிக்கும்போது நான் நீதிமானாக மறிக்க வேண்டும் என்ற வாஞ்சை மிகவும் நல்ல வாஞ்சை தான், மிகவும் பெரிய வாஞ்சை தான். இருந்த பொழுதிலும் அதற்குரிய வாழ்க்கை இல்லாவிட்டால் அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இந்த பிலேயாமின் கதையை பார்க்கும் பொழுது இன்னொரு கழுதை குட்டியை பெற்ற ஒரு ஞாபகம் வருகிறது. கிறிஸ்து பெருமான் கடைசியாக அவர் நேசித்த எருசலேம் மாநகரத்துக்கு செல்லும் பொழுது அந்த வீதியெல்லாம் மாபெரும் கூட்டத்தால் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் போக்கிலும் வரத்திலும் அநேகர் உற்சாகமாக பார்க்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து அநேக அற்புதங்களை அடையாளம் செய்த இந்த பெருமான் ஒரு கழுதை கொட்டியின் மேல் ஏறி வருகிறதை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் பாடவில்லை, இளைஞர்கள் பாடுகிறார்கள். ஓசன்னா பாடுவோம், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். தேவன் அவருடைய பாடுதல்களையும் ஏற்றுக்கொண்டார். பலமை பொருந்திய மனிதர்கள் எத்தனையோ பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பாடல. அது யார் பாடினாங்கன்னா பலவீனமான பிள்ளைகள், இளம் குழந்தைகள் தெருவில் நின்று ஓசன்னா பாடுவோம், ஓசன்னா ஓசன்னா ஓசன் என்று கிறிஸ்து பெருமான் அந்த கழுதையின் மேல் செல்லும் பொழுது அவரை பாடி அவருடைய பாடு மரணத்தின் அவர்களுக்கு அது விளங்கி இருக்காமல் இருக்கலாம். இருந்த பொழுதிலும் தேவன் அந்த பிரயாணத்தில் அவருக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞர்களின் பாடல், தாவீதுக்கு குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. இந்த அருமையான பரிசுத்த ஓய்நாளின் ஆரம்ப வேளையிலே நீங்கள் ஆலயத்திற்கு செல்வதற்கும் ஆயத்தம் பண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தில் தேவன் நம்மோடு இருக்கவும், நம்முடைய கண்களை திறக்கவும், தீர்க்கதரிசி எதிர்காலத்தை பார்க்கிற தீர்க்கதரிசி எதிர்காலத்தையும் பார்க்கவில்லை, நிகழ்காலத்தையும் பார்க்காத போல இருந்தது போல நாமும் இருந்து விடாமல் நம்முடைய கண்களை திறந்து வைப்போம், தேவனை பார்ப்போம், அவர் நம்மை வழிநடத்துவார். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் தருவாராக. ஆமென்.